நண்பர்களே வணக்கம். போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன். மாண்புமிகு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஈஸ்வர சுவாமி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் ஐயா திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கை அடங்கிய ஒரு மகஜரை கொடுத்துள்ளார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் 3 ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஒன்று கோயம்புத்தூர் மங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், 2 எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், 3 எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ். இந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸ் போத்தூரில் ஏற்கனவே நின்று சென்ற வண்டி, ஆனால் தற்சமயம் நிற்பதில்லை. ஆகவே அந்த வண்டி கட்டாயம் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டுள்ளார். இரண்டாவது கோரிக்கையாக, ஆங்கிலேயர் காலத்திலே மீட்டர் கேஜ் காலகட்டத்தில் இங்கே வந்த கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ் அதை மீண்டும் இயக்கப்பட வேண்டும். அதேபோல் மீட்டர் கேஜ் காலகட்டத்தில் இயக்கப்பட்ட கோயம்புத்தூர் தூத்துக்குடி டே ஃபாஸ்ட் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் அந்த வண்டியும் இயக்கப்பட வேண்டும் என்று கேட்டுள்ளார். மூன்றாவதாக, போத்தனூரிலிருந்து தாம்பரத்துக்கு கிணத்துக்கடுப்பு, பொள்ளாச்சி, திண்டுக்கல், திருச்சி, கும்பகோணம், சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் வழியாக தாம்பரத்துக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றது. ஃபுல்லா ஓடித்து அந்த வண்டி. கிட்டத்தட்ட 130% அந்த வண்டிக்கு வரவேற்பு இருந்தது, மக்கள் ரஷ் இருந்தது. அந்த வண்டியை மீண்டும் இயக்க வேண்டும், அது தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுள்ளார். நாலாவது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பெங்களூர், பெங்களூர் கோயம்புத்தூர் உதய் எக்ஸ்பிரஸ் டபுள் டக்கர் அந்த வண்டி பாலக்காடு வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் கேட்டுக்கொண்டனர். அதை ரயில்வே நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு சிறப்பு ஓட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் அந்த வண்டி சக்சஸா போத்தனூர், கிணத்துக்கடு, பொள்ளாச்சி வழியாக ஓட்டி பார்க்கப்பட்டது. ஆக அந்த வண்டியை உடனடியாக போத்தனூர், கிணத்துக்கடுவு, பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஐந்தாவதாக, இப்ப திருநள்ளார் என்ற ஊர்ல சனீஸ்வர பகவான் கோயில் இருக்கு, உங்கள் அனைவருக்கும் தெரியும். அங்க ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. ஆகவே போத்தனூரில் இருந்து கிணத்துக்கடுவு, பொள்ளாச்சி, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாவூர், நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், திருநள்ளாருக்கு தினசரி பகல் ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கையெல்லாம் வைத்து வலியுறுத்தி ரயில்வே அமைச்சரிடம் இதன் தேவைகளை என்ன என்பதையெல்லாம் பேசியுள்ளார். இது மட்டுமல்ல, இன்று போத்தனூர் ரயில் நிலையம் முன்னேறி உள்ளது, இங்கு பல்வேறு வசதிகள் வந்துள்ளது, 2ஆம் முனையமாக மாற்றப்பட்டுள்ளது, இருகூர் போத்தனூர் இரட்டை வழி பாதைக்கு பணம் சாங்ஷன் செய்யப்பட்டுள்ளது,